ரயில்வே படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்டிபிசியோட சிபிடி 2க்கு எப்படி ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி படித்து அதை ஈஸியாக கிளியர் பண்ணி சிபிஏடிக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் படித்த விஷயந்தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக போட போகிறீங்க, டைமுக்குள்ளே போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே வந்து 120 கொஸ்டின் 90 நிமிஷத்தில் போட போகிறீங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி சிபிடி 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 90 நிமிஷத்தில் போட்டிருப்பீங்க. இங்கே அதே சிலபஸ் அதே கொஸ்டின்ஸ் தான், ஆனால் 120 கொஸ்டினாக கேட்பாங்க. சரிங்களா? டைம் ஃபேக்டரை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இந்த எக்ஸாமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 10 எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை முடிக்கணும். சரி, இப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அடுத்தவங்களோட முன்னாடி இருக்கணும் அப்படின்னா நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரிங்களா? பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே பிளான் பண்ணணும். பிளான் டுடே சக்சீடு டுமாரோ. இப்போயே பிளான் பண்ணி முடிச்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில் இருக்கும், ஒரு டைம் டேபிள் இருக்கும், ஈஸியாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது எப்பயுமே அப்டேட்டடாக இருக்கணும். சரிங்களா? ஸ்டே அப்டேட்டட். சரி, நம்மளை பொறுத்தளவு என்டிபிசி கிராஜுவேஷன் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2 10 ஜூலை. அடுத்தது என்டிபிசி சிபிஏடி வந்து 30 செப்டம்பர். எல்லாத்துக்கும் ஒரு 1 மந்த் கேப்பு தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 2026 கொண்டு வர போகிறாங்க. அடுத்து ஏஎல்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோஸில் ஏஎல்பி பற்றி பார்ப்போம். இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி ஸ்டேஜ் 2வை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் 35 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து 35 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின், டோட்டலாக 120 கொஸ்டின் 120 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. 90 நிமிஷத்தில் எழுத போகிறீங்க. இங்கேயும் 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது நமக்கு. சரிங்களா? அப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த சிபிடி 1 எக்ஸாமுக்கும் சிபிடி 2 எக்ஸாமுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்க போகுது. சரி, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டே ஆகணும். ஃபுல் டெஸ்ட்டாக 120 கொஸ்டின்ஸுமே போடுங்க. சரிங்களா? அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸை டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், நான் அதை உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். எதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு அதை நல்ல மேஜர் ஃபோக்கஸ்டாக பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வீக் டாபிக்ஸ் எது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? ஃபிக்ஸ் பண்ணி அதை வீக் டாபிக்ஸை நல்லா தெரிஞ்ச டாப்பிக்காக மாற்றுறதுக்கு என்ன பிளானோ அதை கொண்டு வரணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையுமே கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். சரிங்களா? இந்த சைடு ஒரு 15 நாள், அந்த சைடு ஒரு 10 நாள், 10ஆம் நாள் எக்ஸாம் வந்துடும். அப்போ டோட்டலாக வந்து 25 டேஸ். சரியா? கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணணும். சரிங்களா? டெய்லி படிக்கணும். இந்த 25 நாள் உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இருக்கக்கூடாது. இந்த படிக்கிற வேலையை மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் 20 டேஸ் பிளானாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1லேருந்து 7 நாள் கோர் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக தரவாக படித்து முடிச்சிடணும் 7 நாளில். ஆல்ரெடி நீங்கள் படித்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்புறம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்ட், ஸ்டாட்டிக், ஜிகே, புக் அண்ட் ஆத்தர் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது ஸ்கோரிங் ஏரியா. இதை வந்து 8லேருந்து ஒரு 14 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி படித்து முடிச்சிடணும். அடுத்து கரண்ட் அஃபேருக்கு ஒரு 4 நாள் எடுத்துக்கோங்க. 16ஆவது நாள், 17ஆவது நாள், 18ஆவது நாள், 19ஆவது நாள். சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக கரண்ட் அஃபேர் ரிவிஷன் ஒன்லைனராக படிங்க. நிறைய வளவலன்னு தியரியாக படிக்க வேண்டாம், ஒன்லைனராக படிங்க. மந்த்லி வைஸ் படிங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஃபைனலாக மேக்ஸ் ஃபார்முலாஸு, ரீசனிங்க்கு எதெல்லாம் நீங்கள் மறந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. டெய்லி ரூலு 20 நாளும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 30 to 45 டேஸ். இங்கேயும் படிக்கிறீங்க ஒரு 4 நாள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
30 to 45 days டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சிங்கன்னா இங்கே ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஏன் சார் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் 50 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் போட்டுருவீங்க. சரிங்களா, இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராபேக் ஆகுறீங்க. அதை நீங்கள் உங்களோட எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவாக நம்ம பாசிட்டிவாக மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடச்சிரும். சரிங்களா, இப்போ இதில் ஒரு 20 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரலாக நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா, ஆனால் ஜிஎஸ் தான் நல்லா படிக்கணும். அடுத்தது போன தடவை கேட்ட என்டிபிசி கொஸ்டின்ஸ் 2026 நடந்த சிபிடி 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மட்டும் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு பாருங்களேன். மிடிவல் ஹிஸ்ட்ரியில் 39 கொஸ்டின், மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஒரு 72 கொஸ்டின். சரிங்களா, அப்போ 43, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஒரு 46, மிடிவல் இந்தியாவில் ஒரு 39, இதில் ஒரு 72. அப்போ 0 பேலன்ஸ் 2 6 10 13 ஒரு 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலே கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் நமக்கு நிறையா நடந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அடுத்தது பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 149 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் 108 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபியில் ஒரு 101 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர் சப்ஜெக்ட்ஸ். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கோர் சப்ஜெக்ட்ஸ் எது, ஸ்கோரிங் ஏரியா எதுன்னு தனியாக பிரித்து கொடுத்தேன். இந்த ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா, இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக 91 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒரு 96 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டருக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ இதில் ப்ரைமரி டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு எதெல்லாம் எடுத்துக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நல்லா படித்து வச்சுக்கிறணும். ஆக்ட் அண்ட் ரிஃபார்ம்ஸ் இதில் எல்லா ஷிஃப்ட்லையுமே கொஸ்டின் இருந்துச்சு. காங்கிரஸ் செஷன்ஸ், லீடர்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், ட்ரைபல் ரிவோல்ட்ஸ், சரியா, காந்தியன் ஃபேஸ், பிரிட்டிஷ் ஆக்ட், ரெகுலேட்டிங் ஆக்ட் எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா, இது எல்லாமே மேஜர் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம், வேதிக் பீரியட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மௌரியன் டைனசிட்டி, குப்தா அண்ட் போஸ்ட் குப்தா, இயர்லி கிங்டம்ஸ், காயின்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷனை மனசில் வச்சு இவங்களை படிக்கணும். குப்தா, போஸ்ட் குப்தா, மௌரியாஸ் எல்லாத்தையுமே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகல் எம்பையர், டெல்லி சுல்தான், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கல்ச்சர், பக்தி மூமெண்ட்டு, விஜயநகரா அண்டு ரீஜனல் கிங்டம்ஸ். இது எல்லாமே மேஜர் டாபிக்ஸ். நீங்கள் உட்காந்து பல்லவாஸ், பாண்டியாஸ், சேரா, சோழாஸ்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு கொஸ்டின் கேட்பான், அதுவும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா, அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைமரி டாபிக்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ரிவிஷன் பண்ணிடுங்க. பாலிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய படிக்க வேண்டாம். ஆர்டிகிள்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் மேஜர் ஏரியா. இதில் ஒரு 2 கொஸ்டினை தூக்கிடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, பார்லிமெண்ட் அண்ட் லா மேக்கிங் ப்ராசஸ், பிரசிடென்ட்டு, பிஎம், கவர்னர். அடுத்து ஜுடிஷியரி, கான்ஸ்டியூஷனல் பாடிஸு, லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக 1 or 2 கொஸ்டின்ஸ் பஞ்சாயத்து ராஜில் இருக்கும். முனிசிபாலிட்டிஸ், அப்புறம் 8th ஷெடியூலில் இருக்க லாங்குவேஜஸ்ஸு. இது போக ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் பார்ட்ஸ், இது ஸ்டாட்டிக் ஏரியா, அதனால் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆர்டிகிள்ஸ் படிக்கிறப்ப பார்ட்ஸ் படிச்சிருவீங்க, இருந்தாலும் அதை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ரொம்ப முக்கியம் ஆர்டிகிள்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அண்ட் லா மேக்கிங் ப்ராசஸ்ஸு, பிரசிடென்ட்டு, பிஎம், கவர்னரு, ஜுடிஷியரி, கான்ஸ்டியூஷனல் பாடிஸு, லோக்கல் கவர்மெண்ட். அதில் பஞ்சாயத்து ராஜ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ். சரிங்களா, இதுக்கப்புறம் ஜாகிரஃபியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜாகிரஃபியில் ரிவர்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ், ஸ்டேட்ஸ் அண்ட் லொக்கேஷன், கிராப்ஸ். அடுத்து இந்த ரிவர்ஸ் படிக்கிறப்பே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரிவர் ப்ராஜெக்ட்ஸு, டேம்ஸு, இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்து ஃபிசிக்கல் ஜாகிரஃபியை பொறுத்தளவு கிளைமேட்டு, சாயிலு, மவுண்டைன்ஸ். அடுத்து வேர்ல்டு ஜாகிரஃபி. சரிங்களா, இந்த ஏரியாவை இப்படி பிரித்து படிச்சிருங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ், ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமியோட பேசஸ் பிரைமரி, செகண்டரி, டெர்சியரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கிறணும். அப்புறம் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஸ்கீம்ஸ் அண்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்,
1991 ரிஃபார்ம்ஸ் சரிங்களா. எல்பிஜி, லிபரைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ஜிடிபி, அக்ரிகல்ச்சர், ரூரல் எக்கனாமி அண்ட் பாவர்ட்டி, பேங்கிங் லாஸ் அண்ட் ஆர்பிஐ, பட்ஜெட் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி, ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எஃப்டிஏவும் இஎஃப்டிஏவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸு, லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டிஸு, சாரி இது கிடையாது, இது பாலிட்டியிலேருந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் வர சரிங்களா. அப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் மேஜராக உங்களுக்கு கேட்கக்கூடிய ஏரியாஸ். இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க கண்டிப்பாக சரிங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் லாஸ் அண்ட் ஆர்பிஐ அது ஒரு கொஸ்டின். ஸ்கீம்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸு சரிங்களா. அப்புறம் ஜிடிபி, அக்ரிகல்ச்சரு, அப்புறம் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரு சரிங்களா. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கரண்ட் அஃபேர் நீங்கள் எப்படி பேஸ் பண்ணி படிக்கணும்னா நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக படித்தா, எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படித்தாலும் ஓகே தான். அப்புறம் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸஸ், அப்பாயின்மெண்ட்ஸு, அவார்ட்ஸ் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னலு, ஸ்போர்ட்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், அப்புறம் பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே, டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி. எக்கனாமிக் சர்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவல் சர்வே படித்தா போதும், தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேன்ட்டு தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. டிஃபென்ஸ் அண்டு மிலிட்ரி எக்ஸசைஸு, மிஷன்ஸ், சேட்டலைட்ஸு, மேஜர் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேராக. அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஃபோக் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸ் இது எல்லாமே ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸாக கேட்கக்கூடியது. லிட்ரேச்சர் அண்ட் புக்ஸு, மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆர்கிடெக்சர், மேனுமெண்ட்ஸு. அதுலேயும் ஆர்கிடெக்சர் மேனுமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பிள்ஸு, ஸ்தூபாஸு, கேவ்ஸ், ஸ்கல்ப்சர், சைட்ஸ், ஃபோர்ட்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் லாங்குவேஜ், ஃபெஸ்டிவல் அண்ட் கல்ச்சர் சரிங்களா. ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் நடக்குதுன்னு கேட்பாங்க, எந்த மந்த்து நடக்குதுன்னு சில இடத்துல கேட்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் மேஜராக அதிகமாக கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ், டெஃபினிஷனு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேரு, ஜென்ரேஷனு, இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. எம்எஸ் ஆஃபீஸு, நெட்வொர்க்கிங்கு, ஷார்ட்கட் கீஸ் இதில் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அப்ரிவேஷன்ஸ் சரிங்களா. இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே ப்ரைமரி டாபிக்ஸு. எல்லா டாபிக்ஸையும் நான் உங்களை வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ண சொல்லலை. இந்த ப்ரைமரி டாபிக்ஸை நல்லா படிச்சுட்டு போயிருங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சரிங்களா, என்விரான்மெண்டல் சயின்ஸு இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக நிறைய படிச்சிடாதீங்க. 20 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM, பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பார்ட்னர்ஷிப், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது வரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் மேக்ஸ் சரியா. இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக தூக்கிடலாம். சிம்பிளிஃபிகேஷனில் 76 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வரை 2025-26 அதாவது CBT 1 கேட்கப்பட்ட கேள்விகள் சரியா. 35 கொஸ்டின் நம்ம கேட்குறாங்க. அங்கே 30 கொஸ்டின்லேருந்து 5 கொஸ்டின் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் தரவு பண்ணிடணும். திரும்ப போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து பாருங்களேன், மென்சுரேஷன் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அடுத்தது அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ட்ரிக்னாமெட்ரி சரிங்களா. இப்போ நீங்கள் ஃபுல் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டாக போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் இதை நீங்கள் சாப்டர் வைஸாக படிக்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், சால்வ் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. அப்போ மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் திரும்ப டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிடுவீங்க சரியா. அடுத்து ரீசனிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஃபபெட்டிக் ஆர்டர், அனாலஜி, பிளட் ரிலேஷன், அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் சர்க்குலராக, அப்புறம் பிளட் ரிலேஷன், கோடிங், டிகோடிங், அடுத்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, டேட்டா சஃபிஷியன்சி, டிஜிட் மேனிப்புலேஷன், டைரக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் பேஸ்டு பசில்ஸு, அப்புறம் லெட்டர் அண்ட் நம்பர் சீரீஸு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் பேட்டர்ன்ஸு, அடுத்து நம்பர் அனாலஜி, நம்பர் பேட்டர்ன், நம்பர் சீரீஸு, பஸ்ஸில் ரேங்கிங்கு,
அடுத்தது ஷெடியூலிங் பஸ்ஸில்ஸு, டே அரேஞ்ச்மெண்ட்டு, டைம் அரேஞ்ச்மெண்ட்டு. சரிங்களா? இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் இல்லாமல் ரோ வைஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் சிலாகிசம், வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். இதை திரும்ப சால்வ் பண்ணி பார்த்தாலே போதுமே தவிர புதுசாக உட்காந்து திரும்ப ஃபஸ்ட்டு இருந்து உங்கள் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் பத்தாது. நமக்கு இருக்கிற இந்த 20 to 25 டேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போடுறோம், எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஒரு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிகே கொஸ்டின்ஸை ஒரு 12 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 25 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செட் வந்து எல்லா கொஸ்டினையும் போடாதீங்க, ஒரு 25லேருந்து 30 கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸும் அதே மாதிரி ஒரு 25 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 25லேருந்து ஒரு 30 கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு 1 hour ஆயிரும் நமக்கு. சரிங்களா? அடுத்து இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 minutes நமக்கு 1 hour முடிஞ்சிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 30 minutes நீங்கள் உங்கள் அக்யூரசிக்கு யூஸ் பண்ணுங்கள். அக்யூரசிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே விட்டுட்டு வந்திருப்போமா மேக்ஸ் ரீசனிங்கு, அதை திரும்ப ட்ரை பண்ணுங்கள். விட்ட கொஸ்டின்ஸை மேக்ஸ் ரிமைனிங் கொஸ்டின்ஸை ஒரு தடவை போடுங்க. ஆன்சர் வந்துருச்சுன்னா டைரெக்டாக விட்டுருங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த 10 நிமிஷம் ரீசனிங். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் விட்ட கொஸ்டின்ஸு இல்லை மேக்ஸ் ரீசனிங்கில் விட்ட கொஸ்டின்ஸை ஒரு தடவை திரும்ப செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் நமக்கு மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour டார்கெட் வச்சு டெஸ்ட்டு போடுங்க. 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஒரு ஃபுல்லாக கொஸ்டின்ஸை வியூ பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க முடியும், 100+ மார்க்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ 120க்கு 100 தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைசேஷனில் நம்மளோட ஸ்கோர் பூஸ்ட் ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த லெவல் ஆஃப் காம்படிஷனை புரிஞ்சுக்கிட்டு அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட். சரியா? அப்போ ஒரு பேப்பர் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour தெளிவாக பிளான் பண்ணிக்கோங்க. சார் இங்கே வந்து சஃபுல்லாக இதானே சார் இருக்கும், நமக்கு செக்ஷன் வைஸாக ஜிஎஸ்ஸு மேக்ஸு ரீசனிங்னு இருக்காதுல்ல சார் அப்படின்னா நீங்கள் போகிறப்பே பார்த்துட்டே போகலாம். இப்போ ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் வருது, அதை உங்களால் போட முடியுது அப்படின்னா ஆன்சரை போட்டுருங்க. தெரியல அப்படின்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிருங்க, அதிலே உட்காந்துருக்காதீங்க. ஒரு மேக்ஸு சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துரும்னு நினைக்கிறீங்க, சால்வ் பண்ணுறீங்க, ஆன்சர் வந்துருச்சுன்னா போட்டுருங்க. ஆன்சர் வரலையா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ரீசனிங் கொஸ்டினும் அதே மாதிரி தான். ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு டைம் பத்தாது. சரிங்களா? 120 கொஸ்டின் போட போகிறோம், 90 நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு போட்டாலும் 90 கொஸ்டின் தான் போட முடியும். நமக்கு 30 கொஸ்டின் எக்ஸஸாக இருக்குது. இந்த 30 கொஸ்டினை யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்க போகிறாங்க. இப்போ நீங்கள் போஸ்டிங் வாங்க போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா above 90 தாண்டணும். அந்த above 90க்கு மேலே போகிறது தான் உங்களோட போஸ்டிங்கை தீர்மானிக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் CBT 2 பொறுத்தளவு மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஸ்பீட் அண்டு அக்யூரசி. அதுக்கப்புறம் ஏற்கனவே படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? மேக்ஸ் ரீசனிங்கே மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தனியாக உட்காந்து போடாதீங்க, டைம் பத்தாது. ஏன்னா ஜிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலிட்டி எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் முடிக்க முடியாது. நம்மளால் நிறைய படித்து வச்சு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தாலும் ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதியிருப்போம். அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ 6லேருந்து 7 சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டு நம்ம கவர் பண்ணாலும் 7 days அதுக்கே நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். திரும்ப அதை ரிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ எங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை உட்காந்து அதில் டைமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 20 to 25 days நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டும் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். CBT 2க்கு வந்து பார்த்திங்கன்னா NTPCயை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் வீக் வந்து 2 டெஸ்ட் போடுற மாதிரி நம்ம லேப்லேயே உட்காந்து நீங்கள் போடலாம்.
அப்படி இல்லையா உங்கள் மொபைலில் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீட்லேயும் உட்காந்து போட்டுக்கிறலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லேபில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எங்கெல்லாம் வந்து எப்படி, அதாவது நம்ம லேபு ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ஆன்லைன் எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் போய் உட்காந்து எழுதுறீங்களோ அதே மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். என்விரான்மெண்ட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கொடுக்கும். எக்ஸாம் எழுதுகிறப்ப சில இடங்களில் டஞ்சன்டாக இருக்கும். நம்மளால் எக்ஸாம் எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேபில் வந்து டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு எத்தனை போடுறோம், எவ்வளோ போடுறோன்றத ஸ்பீடும் அக்யூரஸியை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். மேக்ஸிமம் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 கொஸ்டின் வைங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இன்க்ரீஸாக இருக்கும். இந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 ஆல்ரெடி யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவங்க தான் சிபிடி 2 வர போகிறாங்க. சிபிடி 1 பாஸ் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இதெல்லாம் படித்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க தான் உங்களோட காம்படிட்டர்ஸ், ரியல் காம்படிட்டர்ஸ். இப்போ தான் நீங்கள் ரியல் காம்படிஷனுக்குள்ளே போகிறீங்க. சிபிடி 1 வந்து உங்களுக்கு ரியல் காம்படிஷன் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் அப்ளை பண்ணியிருப்பேன், நான் எக்ஸாமுக்கே போயிருக்க மாட்டேன். புரியுதுங்களா? அப்போ சிலர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் சென்டருக்கும் வந்துடுவாங்க, சும்மா உட்காந்து எழுந்திரிச்சு வருவாங்க. அந்தளவுக்கு அக்யூரஸியாக போட மாட்டாங்க. அவங்களாம் ரியல் காம்படிட்டர்ஸ் கிடையாது. யாரெல்லாம் சிபிடி 2க்கு வந்து எழுதுகிறாங்களோ அவங்க தான் அவங்களோட ரியல் காம்படிட்டர்ஸ். இதை புரிஞ்சிக்கிட்டு அந்த காம்படிஷனை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இதில் மெயின் திங், திரும்பவும் சொல்கிறேன், ஸ்பீட் அண்டு அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுங்க, நெகட்டிவ் மார்க்கில் விட்டுறாதீங்க. சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து டெய்லி மார்க் டெஸ்ட்டு போட போகிறீங்க. அது போக இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 மார்க் டெஸ்ட்டு போட போகிறீங்க. இப்போ உங்களோட ஸ்கோர் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பூஸ்ட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ, ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏடியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டேஜ் இருக்குது. சிபிடி 2 வந்து 70% வெயிட்டேஜ் இருக்குது. ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50-50. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70-30 அப்படின்றப்ப சிபிஏடியை நல்லா அழுத்தி அடிச்சிருங்க. நம்ம சிபிடி 2வை நல்லா அழுத்தி அடிச்சிருங்க. சிபிஏடியில் திரும்பவும் சந்திக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.